வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அருங்காட்சியகத்தில் இருந்த செங்கோல் பிரதமர் நரேந்திர மோடியால் நாடாளுமன்றத்திற்கு வந்தது. மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பெருமிதம். ரூபாய் 10,000 கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம். விருத்தாசலத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். மது கடைகளை திறந்ததாலேயே டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் கெஜ்ரிவால் தோல்வியடைந்தார் என்று அண்ணா ஹசாரே விமர்சனம். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. நாம் தமிழர் கட்சியிலேயே இருப்பதா வேறு கட்சியில் போய் சேருவதா என முடிவெடுக்கும் உரிமை காளியம்மாளுக்கு உள்ளது. செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நாம் தமிழர் சீமான் பதில். அமெரிக்க FBI இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் பகவத்கீதை மீது சத்திய பிரமாணம் செய்து பதவியேற்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அருங்காட்சியகத்தில் இருந்த செங்கோல் பிரதமர் நரேந்திர மோடியால் நாடாளுமன்றத்திற்கு வந்தது என்று மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் பாபா விஸ்வநாத் நகரில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உரையாற்றினார். அப்போது காசி தமிழ் சங்கமம் என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் ஒரு இந்தியா எனவும் சிறந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையின் சக்தி வாய்ந்த அடையாளம் எனவும் இந்த நிகழ்வு நமது வளமான கலாச்சார பாரம்பரியத்தை ஒரே மேடையில் அனைவரும் இணைந்து பரிமாற்றிக் கொள்வதற்கான கொண்டாட்ட நிகழ்வு என்றும் தெரிவித்தார். மேலும் 1947 ஆண்டில் சுதந்திரத்தின் போது ஆங்கிலேயர்களிடமிருந்து அதிகார பரிமாற்றத்தை குறிக்கும் சோழ சகாப்த சின்னமான செங்கோலை அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அருங்காட்சியகத்தில் வைத்தார் என்றும், ஆனால் அதனை புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அதன் பெருமைக்குரிய இடத்தில் வேத முறையின்படி பிரதமர் நரேந்திர மோடி நிறுவினார் எனவும், நாட்டின் 4 திசைகளிலும் கலாச்சார ஒற்றுமையை நிலைநாட்ட பிரதமர் நரேந்திர மோடி பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் எனவும் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். ரூபாய் 10,000 கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று விருத்தாசலத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழக சார்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று அப்பா என்ற செயலியை வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது மத்திய அரசு 2,152 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தராமல் நிறுத்தி வைத்திருக்கிறது எனவும், இது 43 லட்சம் பள்ளி குழந்தைகளின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை எனவும், தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நீதிக்கு வேட்டு வைக்கும் கொள்கை எனவும், தமிழுக்கு வேட்டு வைக்கும் கொள்கை எனவும் தெரிவித்த அவர், கல்வித்துறையில் திராவிட மாடல் அரசு சாதனைகளை செய்து வருவதாகவும், ரூபாய் 10,000 கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மது கடைகளை திறந்ததாலேயே டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் கெஜ்ரிவால் தோல்வியடைந்தார் என்று அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பாஜக அபார வெற்றி பெற்றது. 2013ஆம் ஆண்டு முதல் டெல்லியை ஆட்சி செய்த ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்தது. ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் 4,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை தொடர்ந்து டெல்லி முதலமைச்சராக அக்கட்சியின் ரேகா குப்தா பதவியேற்றார். இந்த நிலையில் மது கடைகளை திறந்ததாலேயே டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் கெஜ்ரிவால் தோல்வியடைந்ததாக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். உலகின் மிகப்பெரிய ஆன்மீக சங்கமமான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளா வரும் 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெற உள்ளது. கும்பமேளா நிகழ்ச்சியில் உலகம் முழுவதிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். பொதுமக்கள் மட்டுமின்றி அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் புனித நீராடி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புனித நீராடினார். இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பிரயாக்ராஜ் நகருக்கு சென்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். அதனைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியா முழுவதிலுமிருந்தும் உலகம் முழுவதிலுமிருந்தும் வந்திருந்த எண்ணற்ற மில்லியன் இந்துக்களுடன் சேர்ந்து பிரயாக்ராஜின் புண்ணிய தீர்த்தத்தில் திவ்ய பவ்ய மகா கும்பமேளாவில் புனித நீராடினேன் என்று தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளின் நல்வாழ்விற்காகவும் நமது மாபெரும் தேசமான பாரதத்தின் இணக்கமான சுடுபிடிப்பாகவும் பிரார்த்தனை செய்தேன் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகுவதாக வந்த தகவல் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு, நாம் தமிழர் கட்சியிலேயே இருப்பதா வேறு எந்த கட்சியில் போய் சேருவதா என முடிவெடுக்கும் உரிமை காளியம்மாளுக்கு உள்ளது என்றும்,
நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அக்கட்சியில் இருந்து விலகு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து மதுரை விமான நிலையம் வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு எங்கள் கட்சிக்குள் இருக்க விருப்பமில்லை என்றால் வெளியேறுவதற்கு முழு சுதந்திரம் உள்ளது என்றும், தங்கை காளியம்மாள் முதலில் சமூக செயற்பாட்டாளராகத்தான் இருந்தார் எனவும், அவரை அழைத்து கொண்டு வந்து நான் தான் என்றும், பருவ காலங்களில் இலையுதிர் காலம் இருப்பதைப் போல எங்க கட்சிக்கு பலர் வருவார்கள் போவார்கள் என்றும், தங்கை காளியம்மாளுக்கும் முழு சுதந்திரம் உள்ளது என்றும், நாம் தமிழர் கட்சியிலேயே இருப்பதா வேறு எந்த கட்சியில் போய் சேருவதா எனவும் முடிவெடுக்கும் உரிமை அவருக்கு உள்ளது என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். அமெரிக்க FBI இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காப்ஸ்டேல் பகவத்கீதை மீது சத்திய பிரமாணம் செய்து பதவியேற்றுக் கொண்டார். அமெரிக்காவின் அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி முடிவுகளை எடுத்து வருகிறார். அந்த வகையில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான FBI இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் என்பவரை நியமித்தார். அப்போது காஷ் பட்டேல் வலிமையானவர் என்றும், அவர் மீது மிகுந்த மரியாதை உள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் காஷ் பட்டேல் அதிகாரப்பூர்வமாக FBI இயக்குநராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவர் பகவத்கீதை மீது சத்தியம் செய்து பதவியேற்றுக் கொண்டார். சரியான அறிவாளித்தனம் என்பது சுயமரியாதை கருத்துக்கள் தான் என்றும், அதனை வீழ்த்த எந்த கொம்பனாலும் முடியாது என்றும் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் அண்ணா அறிவாலயம் வளாகத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திருநாவுக்கரசு எழுதிய சுயமரியாதை இயக்க வரலாறு என்ற நூல் வெளியீட்டு விழா தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா, திமுக தலைமை செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், திமுக மாணவர் அணி மாநில செயலாளர் எழிலரசன், திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி, திராவிட இயக்க தமிழ் பேரவை பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன், திராவிட கழக பிரச்சார செயலாளர் அருள்மொழி, தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை தலைவர் நடராசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் புத்தகத்தை கி வீரமணி வெளியிட அதனை கழக துணை பொதுச் செயலாளர் ராசா பெற்றுக்கொண்டார். விழாவில் கி வீரமணி பேசும்போது சரியான அறிவாளித்தனம் என்பது சுயமரியாதை கருத்துக்கள் தான் என்றும், அதனை வீழ்த்த எந்த கொம்பனாலும் முடியாது என்றும் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து ராசா பேசும்போது, தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கெட்டப் மோடி என சொல்கிறார் எனவும், நாங்கள் நாடாளுமன்றத்தில் விரைவில் சூட்டப் மோடி என சொல்வோம் என்றும் ராசா தெரிவித்தார். நீதி கட்சி காலத்திலேயே நடத்திய பத்திரிகைக்கு பெயர் திராவிடன். நீ திராவிடன், நீ மனிதனாக வேண்டுமானால் நீ திராவிடன், உன்னுடைய கலை, நாகரிகம், பண்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் இவைகளெல்லாம் புரிந்து இளைய தலைமுறைக்கு இந்த செய்திகள் எல்லாம் கொண்டு போக வேண்டும். ஆகவே இவ்வளவு அற்புதமாக உழைத்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா இத்தனை புத்தகங்களை எல்லாரும் படிக்க முடியாது, படிச்சவங்கள அவர் மாதிரி ஆற்றலுக்காக சொல்ல முடியாது. மிகப்பெரிய அளவில் அவர்கள் விடாத அந்த பணியை செய்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் எந்த ஒரு இயக்கத்துக்கும் மிக முக்கியமானவர்கள் பலர் போராளிகள் ஒரு கட்டத்துல, எழுத்தாளர்கள் ஒரு கட்டத்துல, இன்னொரு கட்டத்துல கருத்தாளர்கள் இன்னொரு கட்டத்துல, இப்படி எல்லாம் அந்த இயக்கம், இந்த இயக்கத்துடைய தனிப்பெருமை அதுதான். அதனால் எந்த கொம்பனாலும் இதை அசைக்கவே முடியாது. நன்றாக இதை அசைப்போம், அதை உருவோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அவருடைய அறியாமையைத்தான் மற்றவர்கள் கேள்விப்படுவார்கள், காரி துப்புவார்களே தவிர வேறு கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழப்பாடியில் 4 ஆண்டுக்கு பிறகு 2 ஆண்டு பேருந்து நிலையத்தை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சரும் சுற்றுலாத்துறை அமைச்சரும் திறந்து வைத்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் ரூபாய் 8,70,00,000 செலவில் நவீன ஈரடுக்கு பேருந்து நிலையம் அமைக்கும் பணி முடிவடைந்து 6 மாதங்களுக்கு மேலாகியும் பேருந்து நிலையம் திறக்கப்படாததால் பயணிகள் நிழல் கூடம் இல்லாமலும் குடிநீர் கழிவறை வசதிகள் இல்லாமலும் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் வாழப்பாடியில் பேருந்து நிலையத்தை திறந்து வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததை ஏற்று நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆகியோர் பங்கேற்று பேருந்து நிலையம் மற்றும் தினசரி காய்கறி சந்தையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன், சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம், சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வகணபதி, திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். 4,22,00,000 மக்களுக்கு தான் கூட்டு குடிநீர் திட்டம், பாதுகாக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டது, தண்ணீர் வழங்கப்பட்டது. இந்த தளபதி முதலமைச்சராக ஆகிற வரை தலைவர் 3 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராகி இன்றைக்கு 4,22,00,000 மேற்கொண்டு 3 கோடி மக்களுக்கு 30,000 கோடி செலவில்
கிட்டத்தட்ட அந்த குடிநீர் திட்டங்கள் முடிவடைய நிலையில் இருக்கிறது. 1.5 கோடி மக்களுக்கு தண்ணீர் தந்துவிட்டோம். 1.5 கோடி மக்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1.5 கோடி மக்களுக்கு உள்ள வேலைகள் இப்போது டெண்டர் மூலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டு கால இறுதியிலே கிட்டத்தட்ட 7 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் வழங்கி விடுவார்கள். அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக அரசு மொழியை வைத்து அரசியல் செய்து வருவதாகவும், இந்தியாவில் ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு ஹிந்தியை கொண்டு வர பாஜக திட்டமிட்டு மறைமுகமாக செயல்படுவதாக மதிமுக துணை பொதுச் செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை தெற்கு வாசல் பகுதியில் மதிமுகவின் இலக்கிய பிரிவு நிர்வாகி உதயகுமார் மகனின் திருமண விழா நடைபெற்றது. விழாவில் மதிமுக துணை பொதுச் செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். அதன் பின்னர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையா அல்லது மாணவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்ததற்கு காரணமான இருமொழி கொள்கையா என்பது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையேயான கருத்து பகிர்வு நடைபெற்று வருகிறது எனவும், ஆங்கிலத்திற்கு எதிராக பேசும் பாஜகவின் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் பிள்ளைகள் எத்தனை பேர் ஹிந்தி கற்கிறார்கள் என ராகுல் காந்தி சரியான கேள்வி எழுப்பினார் எனவும், பாஜக அரசு மொழியை வைத்து அரசியல் செய்து வருவதாகவும், இந்தியாவில் ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு ஹிந்தியை கொண்டு வர பாஜக திட்டமிட்டு மறைமுகமாக செயல்படுவதாக மதிமுக துணை பொதுச் செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். ஒரு விஷயத்த இங்க தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க வட இந்தியாவுக்கு போங்க, உத்தரப்பிரதேஷ்லயும் பீகார்லயும் மத்திய பிரதேஷ்லயும் பாஜக தலைவர்கள் வைக்கிற பிரச்சாரம் என்னன்னா, ஆங்கிலம் தேவையில்லை, இங்கிலீஷ் இஸ் நாட் நீடட் ஓவர் ஹியர். ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழி, இங்க ஆங்கிலம் இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பரப்புரையில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்ல, 10 வருஷமா அவங்க சொல்றது இந்த நாட்டில் ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய இன்னைக்கு மாணவ செல்வங்கள், இன்னைக்கு இளைஞர்கள், இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், வர்த்தகமா இருக்கட்டும், இன்னைக்கு ஆங்கிலம் இருக்க போய் இன்னைக்கு நம்முடைய தமிழக இளைஞர் இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்து இருக்கிறாங்க. அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஐரோப்பாவா இருந்தாலும் சரி, பல்வேறு துறைகள் நம்முடைய தமிழக இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதுக்கு காரணம் ஆங்கில புலமை. ஆனா அந்த ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க. குடியாத்தத்தில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் அதிமுக சார்பில் நம்பிக்கை இல்லத்தின் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு RS சாலையில் செயல்படும் நம்பிக்கை இல்லத்தில் முதியோர்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தென்றல் குட்டி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாவட்ட அதிமுக செயலாளர் வேலழகன் கலந்து கொண்டு நம்பிக்கை இல்லத்தில் தங்கியுள்ள முதியோர்களுக்கு புத்தாடை, போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பழனி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தென்றல் குட்டி, ஒன்றிய செயலாளர்கள் சிவா, வன்ராஜ், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவெரும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகே குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் என அறிவிப்பு போர்டு வைத்துள்ள ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகே பர்மா காலனி, திடீர் நகர், காவேரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாக 315 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு போர்டு வைத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவெரும்பூர் கடைவீதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் பர்மா காலனி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திருவெரும்பூர், பர்மா காலனி, திடீர் நகர், காவேரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 4 தலைமுறைகளாக 315 வீடுகளில் வசித்து வரும் குடியிருப்போரை அகற்றும் முடிவை ரயில்வே நிர்வாகம் கைவிட வேண்டும், ரயில்வே விரிவாக்கத்திற்கு காலி இடங்களை பயன்படுத்த வேண்டும், குடியிருப்பு வீடுகளை இடிக்கக்கூடாது, ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறேன் என்ற பெயரில் மக்களின் வாழ்விட உரிமையை பறித்து நடுத்தெருவில் நிறுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் குழந்தைகளுடன் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வட்டார வள மையத்தில் சுமத்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலம் பயிலும் சிறப்பு மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வட்டார வள மையத்தில் மொமெண்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், CSR நிதி நிறுவனம், ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் ஆகியவை இணைந்து சுமத்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலம் பயிலும் சிறப்பு மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கான நிகழ்ச்சியை நடத்தியது.
நிகழ்ச்சிக்கு முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை மீனாட்சி சுந்தரம் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சூரிய ஒளி, ஸ்மார்ட் கிளாஸ், RO வாட்டர், இன்டென்ஷன் ஸ்டவ் மற்றும் மின் விசிறி ஆகியவற்றை சிறப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மொமெண்டிவ் மெட்டீரியல்ஸ் நிறுவனத்தின் அழகர்சாமி பேசினார். அப்போது மாணவர்களுக்கு கல்வி முக்கியமானது என்றும் சிறப்பு மாணவர்களுக்கு டிஜிட்டல் முறை கல்வியை அளிப்பதில் எங்கள் நிறுவனம் மகிழ்ச்சி அடைகிறது என்றும் தெரிவித்தார். இதில் ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் திட்ட இயக்குனர் டேவிட் பால், நிஷா, திட்ட மேலாளர் நான்சி, நிர்வாக அலுவலர்கள் கல்யாண், தன்னார்வலர் ஆசிர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டுத் துறையில் பயிலும் சமூகத்துறை மாணவர்களும் கலந்து கொண்டனர். விராலிமலையில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. பேரணியில் மது பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்த பதாதைகளை கையில் ஏந்தியபடியும் நடனமாடியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் ஹெல்மெட் அணிந்து சென்ற வாகன ஓட்டிகளை நிறுத்தி மலர் மற்றும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மது அருந்தி வாகனம் ஓட்டுபவர்கள் பின்னால் அமர்ந்து செல்லக்கூடாது என்றும் இயற்கை நமக்கு வழங்கிய நன்மைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்கள் முழக்கமிட்டனர். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மதுரவாயலில் காலை நேரத்தில் வீடு புகுந்து 10 சவரன் தங்க நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை மதுரவாயல் கன்னியம்மன் நகர் 4வது தெருவில் ஒத்திகை வீட்டில் சந்திரகுமார் என்பவர் தனது மனைவி சீதா மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் சீதா குழந்தைகளை டியூஷனுக்கு அழைத்து சென்றுவிட்டு வீட்டிற்கு சென்று பார்த்தபோது நகை டப்பாவிலிருந்த 10 சவரன் தங்க நகைகள் மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து சீதாவின் கணவர் சந்திரகுமார் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்ததுடன் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். குன்றத்தூர் 3ஆம் கட்டளை அருகே குடும்ப பிரச்சனையில் தலையிட்டு தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் 3ஆம் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட சதாசிவம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வெங்கடாபுரத்தில் சதாசிவம் என்பவர் தனது மனைவி ருக்மணி மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வந்தார். இதனிடையே குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவர் சதாசிவத்தை விட்டு பிரிந்து சென்ற மனைவி ருக்மணி 3ஆம் கட்டளையில் உள்ள தனது தாயார் வீட்டில் வசித்து வந்தார். அதன் பின்னர் கணவர் சதாசிவிடமிருந்து தன்னை பிரித்துவிட வேண்டும் என குன்றத்தூர் காவல் நிலையத்தில் மனைவி ருக்மணியின் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். குடும்ப பிரச்சனை என்பதால் சங்கர் நகர் மகளிர் காவல் நிலையத்திற்கு காவல்துறையினர் புகாரை அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து மகளிர் காவல்துறையினர் சதாசிவத்தை அழைத்து பேசியதுடன் நகைகளை ருக்மணி குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துவிட்டு 2 பிள்ளைகளில் மூத்த மகனை தந்தையிடம், இளைய மகனை தாயிடமும் அனுப்பி வைத்தனர். மேலும் இளைய மகனை தந்தை பார்க்க சென்றால் தடை ஏதும் விதிக்க கூடாது என ருக்மணி குடும்பத்தாரிடம் எழுதி வாங்கி கொண்டு அனைவரையும் அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சில நாட்கள் சென்ற பிறகு தந்தை சதாசிவம் இளைய மகனை பார்க்க சென்றபோது மகனை பார்க்க மறுத்ததுடன் ருக்மணியின் குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட சதாசிவம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் தனது மகனை பார்க்க அனுமதிக்க வேண்டும் எனவும் தனது உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் தனக்கு கொலை மிரட்டல் விடும் மூர்த்தி என்பவர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் சதாசிவம் தெரிவித்துள்ளார். நான் அங்கே போய் வீட்டாண்ட போய் குழந்தைய பார்க்கணுன்ட்டு கேட்டால் குழந்தைய காட்ட மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து வந்து ஒரு ஆளை வச்சு மிரட்டுறாங்க. மிரட்டி அவர் என்னடானா கழுத்து அத்து போட்டுருவேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நான் அதனால் வந்து குன்றத்தூர் காவல் நிலையம் வந்து எனக்கு என் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ராஜபாளையம் அருகே மாட்டிற்கு புல் அறுக்க சென்ற மூதாட்டி காட்டெருமை தாக்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து சேத்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த கணபதி சுந்தர் நாச்சியார்புரத்தில் ஐயாசாமி என்பவரது மனைவி சுந்தராம்பாள் என்பவர் மாற்றுத்திறனாளி மகன் அலெக்ஸ் பாண்டி உள்ளிட்ட 5 பிள்ளைகளுடன் வசித்து வந்தார். கணவர் இறந்துவிட்ட நிலையில் திருமணமான 4 பிள்ளைகளும் தனித்தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கறவை பசுமாட்டை வளர்த்து அதன் மூலம் வரும் வருமானத்தை கொண்டு மாற்றுத்திறனாளி மகனை சுந்தராம்பாள் பாதுகாத்து வருகிறார். இதனிடையே மாட்டிற்கு புல் அறுப்பதற்காக சுந்தராம்பாள் மாட்டையும் தனது மகனையும் அழைத்து சென்று மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பங்களா காடு பகுதியில் புல் அறுத்து கொண்டிருந்தனர். அறுத்த புல்லை அலெக்ஸ் பாண்டியன் மாட்டிற்கு வைத்துவிட்டு திரும்பி வந்த பார்த்தபோது தனது தாயார் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடம் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து அக்கம் பக்கத்தினர் பார்த்தபோது காட்டெருமை வந்து சென்றதற்கான தடயங்களும் காட்டெருமை முட்டி சுந்தராம்பாள் இறந்ததும் தெரிய வந்தது.
இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சேத்தூர் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது வன விலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க அரசும் வனத்துறையினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் மீன்களின் விலை சற்று குறைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் துறைமுகத்திலிருந்து நாட்டுப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் அதிக அளவில் மீன்களை பிடித்து கொண்டு கரை திரும்பினர். சனிக்கிழமை என்பதால் மீன்களை வாங்குவதற்கு கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக கடந்த வாரம் அதிக விலைக்கு விற்கப்பட்ட மீன்கள் இந்த வாரம் விலை சற்று குறைந்து காணப்பட்டது. ஷீலா மீன் 1 கிலோ 800 ரூபாய்க்கும், விலை மீன்கள் ஊழிப்பாறை மீன்கள் ரூபாய் 300 முதல் 500க்கும் விற்கப்படுகிறது. ஒரு கூடை மீன்கள் 1200 ரூபாய்க்கும், நண்டு 1 கிலோ ரூபாய் 400க்கும் விற்கப்படுவதால் ஆர்வமுடன் பொதுமக்கள் மீன்களை வாங்கி சென்றனர். இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆந்திராவை சேர்ந்த 2வரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டத்தில் கஞ்சா வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த தலைமறைவு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவிட்டதின் பேரில் உத்தமபாளையம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் கம்பம் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் பார்த்திபன் தலைமையிலான காவல்துறையினர் கதிரேசன், இளையராஜா ஆகியோர் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் தேனி மாவட்டம் கூடலூர் வடக்கு காவல் நிலையத்தில் போடப்பட்ட வழக்கில் வெங்கடேசன் போடி நகர் பகுதியில் நாகேஸ்வரராவ் 2வரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அதே முயற்சி தொடர்ந்து இந்த வருஷம் 2025 கடந்த லாஸ்ட் ஒரு 10 நாளா நம்ம தனிப்படை பார்த்திபன் இன்ஸ்பெக்டர் கம்பம் நார்த் அவரோட தலைமையிலும் எஸ்ஐ கதிரேசன், எஸ்ஐ இளையராஜா, எஸ்ஐ மணிகண்டன் மற்றும் அவரோட டீம் லாஸ்ட் 10 days ஆந்திரால கேம்ப் பண்ணி 3 கேஸ்ல ஒன் வந்து கூடலூர் நார்த் ஸ்டேஷன்ல கேஸ் 1.1 kg ஆஷிஷ் கஞ்சா ஆயில் கமர்ஷியல் குவான்டிட்டி கேஸ். அதுல ஒரு குற்றவாளியான மோகிரெட்டி வெங்கடேஸ்வர ராவ், அதே மாதிரி நம்ம போடி டவுன் 307/24 10 கிலோ கஞ்சா கேஸ்ல இமாலாம் செல்லி பாபு, அண்ட் இப்போ வந்து நம்ம கம்பம் நார்த் ஸ்டேஷன் மற்றும் ராஜதானியில 2 கேஸ்ல சப்ளை பண்ண பொப்பி ரெட்டி. இந்த 3 ஆந்திரா மாநில சேர்ந்த 3 அக்யூஸ் நம்ம அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கோம். மயிலாடுதுறையில் போக்சோ வழக்கில் இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அமர்வு நீதிமன்றத்தில் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் குச்சியூர் கிராமத்தை சேர்ந்த கவியரசன் என்பவர் பள்ளியில் படித்து வரும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து திருமணம் செய்துள்ளார். இது குறித்து சிறுமியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் போக்சோ மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கவியரசனை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை நிறைவடைந்த நிலையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கவியரசனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி விஜயகுமாரி தீர்ப்பளித்தார். வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் ராம சேயோன் ஆஜரானார். குழந்தைகளுக்கு பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டத்தின்படியும் குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணை மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து இறுதியாக இன்றைய தினம் மாவட்ட அமர்வு நீதிபதி அவர்கள் மேற்படி கவியரசனை குற்றவாளி என தீர்மானித்து குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 பிரிவு 5 மற்றும் 6 கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும், கட்ட தவறினால் 3 மாத சிறை தண்டனையும், குழந்தைகள் திருமண சட்டத்தின் பிரிவு 9 கீழ் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும், அபராதம் கட்ட தவறினால் 3 மாத கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். தூத்துக்குடியில் வீட்டில் திருட்டுத்தனமாக டீசலை பதுக்கி வைத்து மீன்பிடி படகுகளுக்கு விற்பனை செய்து வந்த பாலன் என்ற நபரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாதவன் நாயக்கர் காலனி பகுதியைச் சேர்ந்த பாலன் என்பவர் தூத்துக்குடி திரேஸ்புரம் அருகே உள்ள மீன்வளத்துறைக்கு சொந்தமான பங்கில் 50 லிட்டர் பேரல்களில் ஏற்கனவே உள்ள 10 லிட்டர் டீசலுடன் 40 லிட்டர் டீசல் மட்டும் பிடித்துள்ளார். பாலனின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து பங்க் ஊழியர்கள் வடபாகம் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று நடத்திய விசாரணையில் பாலன் முறைகேடாக பழைய கெட்டுப்போன டீசலுடன் தற்போதைய டீசலை பிடித்து மீன்பிடி படகுகளுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் பாலனின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது
வீட்டிற்குள்ளேயே பாலன் சிறிய டீசல் பங்கை நடத்தி வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பாலன் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1000 லிட்டர் டீசலை காவல்துறையினர் பறிமுதல் செய்து பாலனிடம் விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் அண்ணா காலனி கடற்கரையில் படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்த ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான வலி நிவாரணி மாத்திரைகளையும் படகையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 பேரை கைது செய்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் அண்ணா காலனி கடற்கரையில் வலி நிவாரணி மாத்திரைகள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு காவல்துறை ஆய்வாளர் விஜய் அனிதாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து கியூ பிரிவு காவல்துறையினர் காலனி கடற்கரையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அங்கு படகு மூலம் இலங்கைக்கு கடத்துவதற்காக பார்சல்களை ஏற்றிக் கொண்டிருந்த திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த ஜெனிஸ்டன், தூத்துக்குடி அன்னை தெரசா காலனியைச் சேர்ந்த அனீஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து படகை சோதனையிட்டனர். அதில் இலங்கைக்கு கொண்டு செல்வதற்காக ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான 10 மூட்டைகளில் இருந்த வலி நிவாரணி மாத்திரைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் திறமையை வெளிப்படுத்தி மாணவர்களுக்கு SM ஜுவல்லரி சார்பில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை அடுத்த மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை சசி கலைக்குமாரி வழிகாட்டுதலின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் பட்டுசாமி தலைமையில் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நதியா, ஏழுமலை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விஸ்வநாதன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துரை உள்ளிட்டோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்து சிறப்புரையாற்றினர். இதனையடுத்து நடைபெற்ற நாடகம், நடனம், பாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை முதல் மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு SM ஜுவல்லரி சார்பில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன், SMC துணைத் தலைவர், உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் சிறிய ரக ராக்கெட் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் வருகிற 2028ஆம் ஆண்டு குலசேகரப்பட்டினத்தில் அமைய உள்ள ராக்கெட் ஏவுதளத்தில் சிறிய ராக்கெட்டை விண்ணில் ஏவ உள்ளதாக காஸ்மிக் போர்ட் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி நவீன் வேலாயுதம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியை சேர்ந்த மின் பொறியாளர் லிவான்ஸ் அமுதன், நவீன் வேலாயுதம் ஆகியோர் ஒன்றிணைந்து தூத்துக்குடியில் காஸ்மிக் போர்ட் என்ற விண்வெளி சிறிய ரக ராக்கெட் தயாரிக்கும் நிறுவனத்தை உருவாக்கியுள்ளனர். நிறுவனத்திற்கு CEO-வாக லிவான்ஸ் அமுதனும் தலைமை அதிகாரியாக நவீன் வேலாயுதம் செயல்பட்டு வருகின்றனர். இவர்களுக்கு கீழ் 9 பொறியாளர்கள் இணைந்து ராக்கெட் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக காஸ்மிக் போர்ட் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி நவீன் வேலாயுதம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கும் மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை உலகளவில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது என்றும், இதனைத் தொடர்ந்து காஸ்மிக் போர்ட் என்ற எங்களது ஸ்மார்ட் அப் நிறுவனத்தின் தலைமையகத்தை தூத்துக்குடி அருகே நிறுவியுள்ளோம் என்றும் நவீன் வேலாயுதம் தெரிவித்துள்ளார். வணக்கம், என் பேர் நவீன் TS வேலாயுதம். I'm the co-founder and CSO of Cosmic Port. So Cosmic Port is basically a space startup which was founded by Livan Samudan and myself back in 2023. So Livan Samudan is currently the founder and CEO of the company. And ஒரு முக்கியமான ரீசன் நாங்கள் ஏன் இந்த ஸ்டார்ட் அப்பை தூத்துக்குடியில் இன்கார்பரேட் பண்ணோம், ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே வைக்கணும்னு பார்த்தோம்னா, குலசேகரப்பட்டினம் அப்கமிங் ஸ்பேஸ் போர்ட். ஸோ இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட அப்கமிங் 2வது ஏவுதளம் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் அஸ் அ நேட்டிவ்ஸ் ஆஃப் தூத்துக்குடி என்ன யூனிக்காக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்களுக்கு வந்த தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே ட்ரை பண்ணாத லிக்விட் மீத்தேன் அண்ட் ஆக்சிஜன், திரவ மீத்தேன் மற்றும் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி ப்ரொபல் பண்ணுற ஒரு ராக்கெட்டை நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். ஸோ அதை ஒரு ப்ரைம் விஷனாக வச்சு தான் நாங்கள் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி 18 months ஆச்சு. இப்போ we are a team of like 9 engineers supported by 5 ISRO veterans from LPSC, VSSC and IPRC, எல்லாமே டைரக்டர்ஸ், டிப்டி டைரக்டர்ஸ், ரேஞ்சஸ்ல இருந்த ஆஃபீஸர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட். அண்ட் தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் அஃபிஷியலாக நம்ம MOU சைன் பண்ணியிருக்கோம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசென்ட் பண்ணி. ஸோ அதோட ஒரு ஃபாலோஅப்பாக இங்கே நம்ம தூத்துக்குடியில் தட்டாப்பாறை வில்லேஜில் ஒரு 1.4 acres லேண்ட் ஸ்பேஸில் ஒரு 15,000 square feet வேர்ல்ட் கிளாஸ் R&D ஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி ப்ராப்ளி பை ஜூன் 2024 அன்வீல் பண்ணுறதா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லுக்கிங் இன் டு த எக்கனாமிக் அட்வான்டேஜஸ் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நெக்ஸ்ட் 5 to 3 years விண்வெளி ஆராய்ச்சி ரிலேட்டடாகவே காஸ்மிக் போர்ட்னால இங்கே 200 to 300 பொறியாளர்கள் மற்றும் மற்ற துறைகளை சார்ந்த யங்ஸ்டர்ஸை நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கோம். ஸோ எங்களோட ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2 stage ராக்கெட். அது 600
கிலோ 600 kg பேலோட் வந்து நம்ம லோ அர்த் ஆர்பிட் அண்ட் எஸ்எஸ்பிஓக்கு கொண்டு போகிற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆர்பிட். ஸோ ஃபியூச்சர் விஷன்ஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அச்சீவ் பண்ணுற இன்ஜின்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் ஹெவி லான்ச் வெஹிக்கிள்ஸ் டுவர்ட்ஸ் மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹெவி லான்ச் வெஹிக்கிள்ஸ் எங்களோட லார்ஜர் இன்டர்பிளானட்டரி மிஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்பிட் மைனிங், ஸ்பேஸ் டூரிசம்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எள்ளுப்புறா மேட்டிற்கு செல்லும் தம்மம்பட்டி பிரதான சாலையில் பெரியாய் கோவில் அருகே உள்ள வளைவில் அடிக்கடி ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க வளைவை நேர் செய்ய வேண்டும் எனவும் தற்காலிகமாக வேகத்தடை அமைக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சோமம்பட்டியிலிருந்து எள்ளுப்புறா மேட்டிற்கு செல்லும் தம்மம்பட்டி பிரதான சாலையில் பெரியாய் கோவில் அருகே உள்ள வளைவில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டதில் இதுவரை 5க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் கை கால்களை இழந்துள்ளனர். இந்நிலையில் சோமப்பட்டி எள்ளுப்புறா மேட்டை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனது மகளுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றபோது பெரிய கோவில் வளைவில் எதிரே வந்த சரக்கு வாகனம் மோதியதில் இருவரும் உயிரிழந்தனர். இந்நிலையில் பெரிய கோவில் வளைவை நேர் செய்ய வேண்டும் எனவும் அதுவரை தற்காலிகமாக வேகத்தடை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 7-8 உயிர் சேதம் கூட ஏற்பட்டிருக்குது. நேற்று இரவு கூட ஒரு பையன், ஒரு 32 வயசு கூட பையன் 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து வண்டியில் அடிபட்டு அவன் அடிபட்டான். குழந்தைங்க மட்டும் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்குது. இது கூடிய சீக்கிரம் இந்த நெடுஞ்சாலைத்துறையில் நிறைய உத்தரவு நாங்கள் வண்டி இந்த ஓரம் பாரம் முள்ளு வெட்டுறவங்கிட்ட சொல்லி அவங்க எதையும் கண்டுக்கல. இந்த வளைவு அபாயகரமான வளைவாக இருக்கிறதுனால இது கூடுமானம் மட்டும் சரி செய்து அல்லது ஒரு வேகத்தடையாவது போட்டு இந்த குறையை தீர்க்கணும்னு மாநில அரசும் மற்றும் உள்ள மாநில நெடுஞ்சாலைத்துறையும் மற்றும் ஊராட்சித்துறையும் அல்லது பத்திரிகையாளர் எல்லாருக்கும் மூலியமாகவும் இதுக்கு ஒரு விடிய காலத்தை ஏற்படுத்தி கொடுத்தா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், மக்களுக்கு சௌகரியமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். திருப்பூர் அருகே பெரியப்பாவை துண்டு துண்டாக வெட்டி சாக்குப்பையில் அடைத்து குளத்தில் வீசிய தம்பி மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த கருவள்ளூர் பகுதியை சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் கடந்த 2 நாட்களாக காணவில்லை என அவரது மகன் அவிநாசி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கோவிந்தசாமியின் தம்பி மகன் ரமேஷ் என்பவர் அவ்வப்போது தகராறில் ஈடுபடுவார் என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை அழைத்து விசாரணை மேற்கொண்ட போது ரமேஷிற்கு அவரது சகோதரிக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்ததாகவும் இதனை தீர்த்து வைக்குமாறு கோவிந்தசாமியிடம் கேட்டபோது கோவிந்தசாமி மறுப்பு தெரிவித்ததால் அவரை கீழே தள்ளிய போது உயிரிழந்து விட்டதால் ஆள் நடமாட்டம் இல்லாத கோழிப்பண்ணை அருகே கோவிந்தசாமியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி 2 சாக்கு மூட்டைகளில் கட்டி குளத்தில் வீசியதாக ரமேஷ் தெரிவித்தார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் குளத்திற்கு சென்று சாக்குப்பையில் இருந்த கோவிந்தசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து ரமேஷை கைது செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அருங்காட்சியகத்தில் இருந்த செங்கோல் பிரதமர் நரேந்திர மோடியால் நாடாளுமன்றத்திற்கு வந்தது. மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா பெருமிதம். ரூபாய் 10,000 கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம். விருத்தாசலத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். மது கடைகளை திறந்ததாலேயே டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் கெஜ்ரிவால் தோல்வியடைந்தார் என்று அண்ணா ஹசாரே விமர்சனம். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் தமிழக ஆளுநர் RN ரவி. நாம் தமிழர் கட்சியிலேயே இருப்பதா வேறு கட்சியில் போய் சேருவதா என முடிவெடுக்கும் உரிமை காளியம்மாளுக்கு உள்ளது. செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நாம் தமிழர் சீமான் பதில். அமெரிக்க FBI இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் பகவத்கீதை மீது சத்தியப்பிரமாணம் செய்து பதவியேற்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.